வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பிரபல இயக்குனர் கதறி அழுத வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் முக்கியமான இயக்குநர்களின் ஒருவர் தான் ரா சரவணன். கடைசியாக இயக்கிய நந்தன் திரைப்படம் மெகா ஹிட்டானது. ரஜினிகாந்த் உள்ளோர் எல்லோருமே இந்த பாராட்டி தள்ளிட்டாங்க. அதற்கு பிறகு சஞ்காரம் என்ற நாவலையும் எழுதினார். விரைவில் அதுவும் படமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அவரது முகநூல் பதிவு ஒன்று கவனத்தை ஈர்த்திருக்கிறது. பத்திரிகையாளரான ரா சரவணன் கத்துக்குட்டி படத்தை இயக்கி இயக்குனராக மாறினார். அந்த படம் தோல்விதான் சந்தித்தது. இருப்பினும் முதல் படத்திலே விவசாயம் பற்றி படத்தில் பேசியிருந்தார். அதற்கு பிறகு இயக்கிய உடன்பிறப்பே திரைப்படம் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றது. இறுதியாக இயக்கியதான் நந்தன். பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் நிகழாதா என்பதையும், ஏன் இந்த கெடுபிடி என்பதையும் பொட்டில் எடுத்தது போல் இந்த திரைப்படம் பேசியிருந்தது. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அனைவருமே பாராட்டி தள்ளிட்டாங்க. சசிகுமார் உயிரை கொடுத்து நடித்திருந்தார். ரசிகர்களிடம் மட்டுமின்றி செலிபிரிட்டிகளும் பெரிய வரவேற்பு பெற்றது. ரஜினிகாந்த் உள்ளிட்டோருக்கு பாராட்டினாங்க. அடுத்ததாக இவர் இயக்கியிருக்கும் படம் தான் விரைவில் அறிவிப்பு வரும் என தெரிகிறது. அநேகமாக தான் எழுதிய சஞ்சாரம் நாவலை படமாக எடுக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவருடைய முகநூல் பதிவு ஒன்று கவனத்தை ஈர்த்திருக்கிறது. தனது முகநூலில் என் மகனும் மகளும் நகரத்துவாசிகள் நல்ல நாள் பெரிய நாள் எனக்கு கிராமத்து கூப்பிடா கூட அங்கே பூச்சி இருக்கோ என சொல்லி வரமா இருப்பாங்க. மகளுக்கு கிராமத்தின் மீது அவ்வளவு ஈர்ப்பு கிடையாது. இரு பிள்ளைகளும் நகர விரும்பிகளாக மாறிய போனதில் எனக்கு பெரிய ஒரு மனக்குறை இருந்தது. இதற்கான தீர்வா வாய்தான் நன்னிலன் என் தம்பி மகன் கிஞ்சிதும் மாறாதும் கவிதை என்று விதைத்திருக்கிறாங்க. சென்னைக்கு வரியாப்பா என கேட்டால் நான் அங்கே வந்துட்டு இங்கே ஆடு கோழியெல்லாம் யார் பார்க்குறாங்க? என்னப்பா மரங்களை காட்டி கொண்டு பேசுகிறீங்க? மகத்தான ஆட்டுக்களை ஒடித்தாலும் செடியை ஓடாதீங்கப்பா, அதுக்கு வலிக்கும்ல என கோழி பெயரையும் வைக்கிறாங்க. 5-6 முட்டை ஏன் பொறிக்கலை என குஞ்சு தாய் கோழியிடம் கேட்குறாங்க. நல்லா சாப்பாடை தான் நல்லா வளர முடியும் என ஆடுகளுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. நேற்று தேங்காய்களை நட்டு முளைக்க சொன்னாங்க. செடி கொடிகளை அணுகணுவாக ரசிக்கிறாங்க. நந்தன் உன்னை வச்சே நீ என்னை விட வளர்த்துட்டேயே, எனக்கு கிளைகள் பிடித்து கேட்கிறேன். எப்போதும் 3 விதைகளை விட தானாக விழுந்து முளைக்கிற விதைகள் வீரியமானதாக இருக்கும். அப்படி ஒருவன் தான் நன்னிலன். அன்று அவனுக்கு பிறந்தநாள். அதை கூட தெரியாமல் அம்மாவை பார்க்க கிராமத்துக்கு வந்திருந்தான். நல்லினனுக்கு வாழ்த்து சொல்லி கேக்கு வெட்டியப்போ அதெல்லாம் வேணாம்ப்பா என அன்போடு மறுத்து சிரிச்சா. போச்சு, முழுக்க முழுக்க மரம் செடி கொடியென நிற்கிது. வேப்ப மர விதையாய், மரவள்ளி கிழங்காய், பூசணி கொடியாய், பூவரசம் மரமாய் வளர்ந்து செழித்து வாங்க வாழடா எங்கள் தங்க மகன் என அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.